என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் கொடுத்த இந்த அத்திமரம்னு சொல்லும்போது அந்த ஒரு பாடல் வரிகள் உண்டு. என்ன வரிகள்னா, அத்திமரம் போல் உன்னை நான் செழிக்க பண்ணுவேன், ஆசையாய் உன்னை எனக்கு கனி தருவாயா அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசின அந்த வார்த்தை. நிறைய நேரம் என் பையன் சொல்லுவான், மம்மி ஆன்லைன் மீட்டிங் ஒன்று ஆரம்பின்னு, என்ன பேர் வைக்கலாங்கும்போது காட் என்னோட என்ன வார்த்தையெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு நான் யோசிக்கும்போது இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அத்திமரம் போல் உன்னை செழிக்க பண்ணுவேன். உண்மையிலே அது வரைக்கும் நான் அத்திமரத்தை பார்க்கல. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே நான் அத்திமரத்தை தேட ஆரம்பித்தேன். முதல்ல எங்கள் சர்ச்சில் பக்கத்தில் காம்பவுண்ட் வாலில் ஒரு சின்ன மரத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ரயில்வே கிட்ட வாக்கிங் போவேன். அப்போ அங்கே பார்க்கும்போது அந்த கீழே வேர் வரைக்கும் அது என்ன இருந்தது, அத்திப்பழத்தை பார்த்தேன். அப்போது தான் யோசித்தேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அத்திமரம் போல் நான் உன்னை செழிக்க பண்ணுவேன், ஆசையாய் உன்னை எனக்கு கனி தருவாயா. அப்போ கனிகள்னால் அன்பு, சந்தோஷம் எல்லாம். அப்போ மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஆண்டவருக்கு இன்னும் கொடுக்கலை போல. அப்போ ஆண்டவரே நான் கொடுக்குறேன்ப்பா, உங்களுக்கு நான் கனி கொடுக்குறேன். ஏன்னா மற்றவங்க கிட்ட நம்ம அன்பாக இருந்துருவோம், ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டையும் நம்ம அந்த கனிகளை கொடுப்போம், அன்பு சந்தோஷம் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஆனால் ஆண்டவருக்காக கொடுக்குறோமா அப்படின்னு ஒருத்தரும் யோசிக்கணும். நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்குறேன்னா. அடுத்து தொடர்ந்து ஆண்டவர் பேசின வார்த்தை ஒன்று பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 40வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இந்த வார்த்தை மறுபடி வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன செய்யணும் ஆண்டவரே? உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் கூப்பிடு. உண்மையிலே பயப்படலைங்க. யாரையும் கூப்பிடும்போது நான் என்ன பண்ணலை, பயப்படல. அப்போ யூத ஜனம்னா யாரு, அதை கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. குறிப்பிட்டு சொல்றீங்களப்பா, யூத பட்டணங்களுக்கு கூறுன்னு. அந்த யூத ஜனங்கள்னா யாரு அப்படிங்கும்போது இந்த பெரிய பெரிய பணக்காரங்க. யார் அப்படி இருக்கான்னு பார்த்தா, இந்த தேசத்துல வியாபாரம் செய்கிறவர்கள். மற்றவங்க பிஸ்னஸ் பத்தி நமக்கு தெரியல. எனக்கு நான் வியாபாரியோட மனைவின்னு நான் அதை யோசிச்சேன். அப்போ இது கூப்பிடுறது ரொம்ப கடினமாச்சே ஆண்டவரே. அதுக்கு தான் சொல்கிறேன், உரத்த சத்தமிடு, பயப்படாத, எத்தனை வாட்டினாலும் கூப்பிடு. 1 இயர்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கேங்க, இன்னும் வரைக்கும் வராதவங்க உண்டு. நான் பயப்படலை. நான் என்ன பண்ணலை, நேற்று அதோட தெளிவை இன்னும் கொஞ்சம் பார்த்தேன். பார்க்கும்போது பயப்படாத, வெக்கப்படாத, தைரியமாக இரு, மேலே ஏறி நின்று கூப்பிடு, எல்லாருக்கும் தெரியட்டும், உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. இதுதான் ஆண்டவர் என்னை திரும்ப 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 என்னோட பேசின வார்த்தை. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நினச்சேன், பணக்காரங்கன்னு ஒரு பெரிய ஹோட்டலில் வைக்கணும்னு சொல்லி விஜய் பார்க்கில் போய் நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினேன். அது எனக்கு சக்ஸஸாக தெரியல, அப்படியே விட்டுட்டேன். அது நல்லா இல்லையே, சும்மா பணத்தை தானே செலவு பண்ண மாதிரி இருக்குது. இல்லை, அப்போ காட் கிட்ட கேட்டேன், இந்த இடத்துல இந்த மகளுக்கு இந்த வீடை கட்டும்போது இந்த மொட்டை மாடியை, இது ப்ரேயர் ஹாலாக எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த இடம் வேணும். அங்கே எல்லாராலையும் 2 மாடி படிக்கட்டு ஏறி போக முடியலை. முதல்ல அந்த கடைக்கு மேலே இருந்தது, படிக்கட்டு ஏறி எல்லாராலையும் என்ன பண்ண முடியலை, வர முடியலை. அப்போ நான் இங்கே யோசிக்கிறேன், இங்கே லிஃப்ட் இருக்கு ஆண்டவரே, இந்த இடத்த நான் ஒரு ப்ரேயர் ஹால் ஆரம்பித்தா எல்லா வயசானவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த. ஆனால் ஆண்டவர் இவ்வளோ சீக்கிரம் தருவார்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. அவரோட திட்டத்தில், அவரோட தரிசனத்தில். இப்போ என்னன்னா ஆண்டவர் கொடுக்குற திட்டம், இப்படி ஒவ்வொரு பெண்களும் எழும்பி, ஒவ்வொரு வியாபாரிகளுடைய மனைவிகளும் எழும்பி ஒரு பிரேயர்களை கண்டிப்பாக உண்டாக்குங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை நீங்கள் உரத்த சத்தமிட்டு கூப்பிடுங்க. வெக்கப்படாதீங்க, வெக்கமே படாதீங்க. நம்மளை பார்த்து அவங்க தான் வெக்கப்படணும், வராதவங்க தான். ஆண்டவர் தெளிவா பேசுறார். திரும்ப ஏசாயா 12 திரும்ப, இப்ப செப்பனியா 3 திரும்ப 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 அவரோட வார்த்தை, சீயோன் குமாரத்தியே இதை பண்ணு. அதனாலதான் இதை நான் முதல்ல சொல்லும்போது இன்னொரு திட்டம் கூட யோசிச்சேன். ஜிபிஎஸ் அண்ணன்ட்டு அவங்கள முன்ன பின்னெல்லாம் தெரியாது எனக்கு. நான் ரூபியோட கார்டு வைக்க போகும்போது அக்கா அந்த 5-fold மினிஸ்ட்ரி அப்போ என்னை கூட்டிட்டு போவாங்க, வாங்க அப்படின்னு. அப்போ அதில் உட்காந்துருக்கும் போது எப்படி ஜென்ஸ் 5 பேர் சேர்ந்து ஒரு 1 டே மீட்டிங் நடத்துகிறாங்க.
ஏன் லேடிஸை காணும்? லேடிஸ் ஒருத்தர் தான் நடத்துவாங்களே தவிர அந்த 5 பெண்கள் சேர்ந்து நடத்துகிற மீட்டிங் நான் இது வரைக்கும் பார்க்கல. இதையும் அப்படியே அவர்கிட்ட போய் உண்மையிலே ஆண்டவர் நீங்கள் என்னோட பேசுனீங்கன்னா, அன்னைக்கு எனக்கு ஜிபிஎஸ் அண்ணனெல்லாம் தெரியாது. அன்னைக்கு அவங்க கார்டு வைக்க போகும்போது இருக்கணும், நான் என் தரிசனத்தை சொல்லணும். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட நான் போயிருப்பேன். ஆனால் ரூபி அவங்க பொண்ணு கார்டுக்காக போனாங்க. ஆனால் நான் விடலை, என்னோட தரிசனத்தை அப்படியே பேச ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க, 5 ஆண்கள் வச்சு மீட்டிங் நடத்துகிறீங்க, 5 பெண்கள் வச்சு ஏன் நடத்த முடியாதா? அப்போ அவங்க ஜோக்காக சொன்னாங்க, 5-10 ஆண்களை கூட ஒன்றா சேர்த்துடலாம், 5 கொண்டைங்களை என்ன பண்ண முடியாது, ஒன்றா சேர்க்க முடியாதுன்னு மோகன் சொல்வாப்ல அப்படின்ட்டு. ஆனால் நீ சொல்கிறது உண்மை, தரிசனம் கரெக்டு. நான் ஏன் இடத்த என்ன பண்ணுறேன், உனக்கு ஃப்ரீயாக தரேன். எனக்கு டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. தேங்க் காட். இதுதான் காட் கொடுக்குற திட்டம். நம்ம சொல்லும்போது டோர் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம திட்டம் கரெக்டு. ஆண்டவர் சொல்கிற திட்டத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம், செயல்படுறோம். அடுத்து உடனே எல்லாம் அக்காட்டெல்லாம் நிறைய பேசிகிட்டே இருப்பேன், இதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஜெயராணி அக்கா ஒரு மீட் பண்ணுறேன். அவங்களும் முன்ன பின்னெல்லாம் தெரியாது. அந்த டிசம்பர் மாதம் ஏதோ மீட் பண்ணும்போது நான் இந்த திட்டத்தை மட்டும் இந்த பெரிய ஊழியக்காரங்க கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் காட் என் கூட பேசுகிறாரா இல்லையான்றதை நான் தெளிவுபடுத்துறதுக்காக. அப்போ இப்படி ஒரு திட்டம் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்காருக்கா. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 பேரை கூப்பிட்டு பார்க்குறேன். 5 பேர் வராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 5 பேரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன், உங்களை சொல்கிறேன்க்கா, எனக்கு தெரியல இது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ 5 பேரை கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்றாங்க. எப்படி, நீ 5 பேரை கூப்பிட்டாலும் நான் வரேன். உடனே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கூப்பிட்டா அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கே 23 பேரோ 25 பேரோ. அப்போ எனக்கு தெரிஞ்சிட்டு இது கடவுளோட திட்டம்னு. இன்னைக்கு இது 1 இயரில் நிற்கிறோம் இந்த திட்டத்தில். இன்னும் அடுத்த திட்டம் ஆண்டவர் என்னன்னா, அந்த 5-fold மினிஸ்ட்ரி நடத்தியே ஆகணும், உருவாக்கி விடணும். எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க, அந்த லைட்டிங் பத்தச்சு கொடுத்துடணும். எல்லாரும் எழும்பி ஊழியம் செய்யணும். சென்னையில் கேட்கணும், எங்கேருந்து வந்தாங்க இந்த பெண்கள். உண்மையிலே அன்னைக்கு ராணி அக்கா ரூபவதி அக்காவோட பண்ணும்போது அதுதான், ரூபவதியும் அத்திமரமும் ஒன்றா இணைஞ்சிட்டோம் நம்ம சேர்ந்து தான். அதுதான் சொன்னாங்க, அந்த பெண்கள் இது நடத்துவோம், நம்ம ஒரு பட்டிமன்றம் போடலாம் அப்படின்னு சொல்லி. இப்படி ஊழியக்காரர்களாக இணைந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இணைக்கிறாருன்னு தெரியாது. யாருமே எனக்கு அக்காவுக்கு ஏற்கனவே பழக்கம்னா கிடையாது. நல்லா தெரியும், இவங்க தமிழன் டிவியில் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி பழக்கம் ஆனாங்க தெரியாது. இப்போ அக்கா எப்படி இணைஞ்சாங்கன்னு தெரியாது. மின்வெளி அக்காலாம் சும்மா அவங்க சபையில் உள்ள ஒரு பிலீவர், அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஃபுல் ஹிந்து. அவர்கிட்ட கேட்குறேன், எப்படி இதை மாறினீங்க? நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், அதில் மாறிட்டேன் அப்படின்னாரு. அந்த சர்ச்சுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் வரேன் அப்படின்ட்டு பின்னாடி போய் உட்காடுறேன். அவர் போய் சொல்லிட்டார் அக்கா வராங்கன்னு. அந்த அடுத்த மாதமே கிறிஸ்மஸோ என்னமோ அக்கா ப்ரேயர் பண்ண என்னை முன்னாடி கூப்பிட்டாங்க. ப்ரேயர் பண்ண அடுத்த நிமிஷம் வெளியே அங்கே போய் உட்காந்தோடனே கிறிஸ்மஸ் செய்தி நீங்கள் தான் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா காட் உங்களை பல ஸ்டெப் உங்களை முன்னாடி கொண்டு போவாருங்க. எப்போவுமே சொல்லுவேன், அந்த தானாய் திறக்கும் கதவு ஆட்டோமேட்டிக். நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா நிச்சயமாக தெரியாது. அந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எப்போ எடுத்து வைப்பீங்கன்னு காடு காத்துட்ருப்பார். அந்த ஸ்டெப்பை தைரியமாக போல்டாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் டோர் ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஊழியம் செய்ய முடியும். எல்லாரும் இணைஞ்சி இந்த வருஷத்தில் இந்த சென்னையில் என்ன பண்ண போகிறோம், ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய வேவ் உண்டாக்க போகிறோம். அதனால் கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அக்காலத்தில் இந்த 12வது சங்கீதத்தெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபப்படுத்துங்கள். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவருடைய பணியை செய்யும்படியாக அழைக்கிற ஆண்டவர், அவருக்கு பிரியமாய் வாழும்படியாக அழைக்கிற ஆண்டவர், வெவ்வேறு நிலையில இருக்கும் தனி நபர்களை அழைக்கிறார். எல்லாரும் வேற வேற நிலைமை, எல்லாருக்கும் ஒரே பொசிஷன் கிடையாது, ஒரே காரியங்கள் கிடையாது, ஒரே ஊழியங்கள் கிடையாது. வெவ்வேறு நிலைமையில் இருக்கும் தனி நபர்களை ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைச்சார் நம்ம சொல்ல முடியும்ல. எகிப்தில் இருந்து மோசையை சொல்றாரு, இந்த ஜனங்களை கூட்டிட்டு வா. மோசையை கூப்பிடுறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா தாவீது ஆட்டு தொழுவத்துல இருந்து சொல்றாரு, வா இந்த ஜனங்களை நீ தான் மேய்க்கணும்னு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமோஸ் சொல்றாரு, மந்தைக்கு பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன், என்னை கர்த்தர் அழைத்த போது நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு. எப்படி நம்ம நினைக்கலாம், என்ன தீர்க்க தரிசனம் விரோதம்,
இப்படி அழைக்கிறார் ஆமோஸ் தீர்க்கதரிசிய. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனி நபராய் அழைக்கிற ஆண்டவர். இன்னும் பார்த்தீங்கன்னா பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, வா உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அதனால எல்லாருக்கும் ஒரே ஊழியம் இல்லைங்க. ஒருத்தருக்கும் ஒரு காரியம், தனி நபர் ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவர் எனக்குள்ள ஊழியம் என்னது ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்கன்னு கேளுங்க. அப்புறம் பேதுரு அப்படி கூட்ட மாதிரி பவுல புறஜாதி மக்கள் மத்தியில நீ போய் என்ன பண்ணு சொல்லு, உன்னை பெரிய புற தேசத்துக்கு அனுப்புறேன். எத்தனை பேர் அப்படி அந்நிய தேசங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போறீங்களோ தெரியாது. இங்க இருப்பீங்க, நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும், அது மட்டும்தான். அதுதான் அந்த 1 பேதுரு 2:9 சொன்ன, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்படிதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். எவ்வளவு அழகா இல்ல? அதனால அழைப்பை ஏற்று கனி நிறைந்த வாழ்வு, சுயாதீன வாழ்வல்ல, நம்முடைய இஷ்டத்துக்கு சுய இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியாது. ஊழியத்துக்குள்ள வந்துட்டா என்ன பண்ண முடியாது, ஏன் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படுகிற அந்த சுயாதீன வாழ்க்கை நித்தியத்திற்கான வாழ்க்கை. இந்த 3 நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணிட முடியும், ஊழியத்தை செய்ய முடியும் பயமின்றி. இதுதான் நமக்கு வேணும். இதோ உங்கள் தேவன் வருகிறார், ஜனங்களை ரட்சிக்க வருகிறார்னு பயமின்றி சொல்லுகிற இந்த பெண்கள் வேணும். பயமே இருக்கக்கூடாதுங்க. அதுதான் சொல்ற, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, உரத்த சத்தமிட்டு சொல்லு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ என்ன பண்ணு, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு கூப்பிடு. பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை பத்தி சொல்லும் போது பயமோ வெக்கமோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாரும் அதை செய்வீங்கன்னு நம்புறேன். நம்மளுடைய பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறது தாங்க. இதெல்லாம் செய்யாம சும்மா இருக்கிறது என்னது பெரிய பாவம்னு நேத்து எழுத வச்சார் ஆண்டவர். நீ சொல்ல மறுத்தால் சரித்திரம் சிதைந்து விடும். இதை சொல்ல மறுத்தோம்னா என்ன ஆயிடும், நம்ம இல்லைன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் உண்டு, கோடிட்ட இடத்தை நிரப்பு. அதை ஃபில் பண்ணா ஃபில் ஆயிடும், ஃபில் பண்ணலன்னா தப்பு, ஆன்சர் தப்பு. நம்மளுடைய பேரை ஃபில் பண்ணாதான் நம்ம ஃபிட் ஆகும். நம்ம ஃபில்லே பண்ணாம வச்சிருந்தோம்னா ஆண்டவர் இன்னொருத்தர் என்ன பண்ணிடுவாரு, ஃபில் பண்ணிடுவாரு. அப்ப இன்னொருத்தர் இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளை ஃபில் பண்ணி அழைச்சிருக்கிறாரு, நம்மளை ஃபில் பண்ணி அழைச்சிருக்காரு, நம்மளை அந்த கோடிட்ட நிறத்துல நிரப்பி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். நன்றி சொல்லுவோம். வெளியே போய் சந்திக்க உங்களுக்கு எது தடையா இருக்கு, ஊழியம் செய்ய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு எது தடையா இருக்கு? குடும்பமா, பிரச்சனையா, வியாதியா, இல்லை என்ன பிரச்சனை தடையா இருக்கு? யோசிங்க. உங்களே நீங்க என்ன பண்ணுங்க, யோசிங்க. ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு எனக்குள்ள என்ன தடை இருக்கு? இந்த தடையை நான் என்ன பண்ணணும், உடைச்செறியணும். எப்படியாவது நான் ஆண்டவருக்காக நிக்கணும். சரியா? தேவன் வருகிறார் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோகமும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. 7ஆம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. 7ஆம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து அருகில்
ஆண்டவரே அப்பா, ஒரு வருடத்தை இதை முடிக்க கிருபை செஞ்சீங்க ராஜா. இன்னும் அநேக பெண்கள் எழும்ப வேண்டும் அப்பா. அநேக வியாபாரிகளுடைய மனைவிகள் ஆண்டவரை எழும்பியப்பா உடைய சுவிசேஷத்தை சொல்கிறவர்களாய், உடைய வேதத்தை சுமக்கிறவர்களாய் மாறுவார்களாக. அப்பா, இந்த சென்னை பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. நீர் காத்திருக்கிறீர் அப்பா. அநேக பெண்களை அப்பா உடைய பேரை எழுதத்தக்க கிருபைகள் கிடைக்கட்டும் அப்பா. அப்பா, பரலோகத்துக்கு போறது எங்களுடைய திட்டம் அல்ல ஆண்டவரே. எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போற திட்டத்தை மாத்திரம் செயல்பட இந்த உலகத்துல நாங்க வரலப்பா. உம்முடைய திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. அப்பா, நாங்க அதுக்காக மட்டும்தான் நாங்க வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்போம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திட்டங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.